கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இந்த இடத்துல வேதம் சொல்லும் பொழுது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். என கருமையானவர்களை நாம் அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது இயேசு என்னுடைய வாழ்வில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும், இயேசு என்னிலே வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமானால் அவர் தம்முடைய பிரமாணங்களை, தம்முடைய கட்டளைகளை, தம்முடைய வசனங்களை நம்முடைய இருதயத்திலே அவர் வைக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய இருதயங்களில் அவைகள் எழுதப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். இயேசுவை நாம் எப்படி வெளியே காட்ட முடியும்? நான் இயேசுவை என் உள்ளத்துக்குள்ள வச்சிருந்தா தான் நான் இயேசுவை வெளியே காட்ட முடியும். வார்த்தையினால அல்லது என்னுடைய இதனால் அல்ல, என்னுடைய செயல்பாடுகள் எப்படியாக இருக்க வேண்டும்? என் இயேசு என்னுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம்ல, அவர் நமக்கு தேவனாய் இருக்க வேண்டுமானால் அவருடைய பிரமாணங்களை நம்ம மனசுல வைக்கணும், நம்ம இருதயத்தில் எழுதி வைக்கணும். அப்பதான் நம்ம அவருடைய ஜனம். நம்ம பேரளவில் கிறிஸ்தவன் சொல்லி அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் எப்பொழுது அவனுடைய ஜனமாய் இருப்பேன், நான் எப்பொழுது கிறிஸ்துவால் அங்கீகரிக்கப்படுகிறேன், அவருடைய பிரமாணங்களை என் மனதிலே வைத்து கொண்டு என்னுடைய இருதயத்தில் நான் அவைகளை எழுதி வைக்கும் பொழுதுதான் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ தேவ ஜனமாயிருப்பாயானால் அவர் உன்னுடைய தேவனாய் இருப்பார். நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கும் பொழுது அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை துன்பத்தோடு துயரத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பாயானால் இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஏசப்பா நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, நான் உங்க ஜனம், எனக்கு விடுதலையை தாங்கன்னு சொல்லி கேட்டுப்பார். அவர் நிச்சயமா விடுதலையை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். நாம் ஆண்டவர் நமக்கு தேவனாய் இருக்கும் பொழுது நிச்சயமாக விடுதலையை கொடுப்பார். இன்றைய நாளிலும் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவரை நோக்கி பார்த்து சொல்லாமா, ஆண்டவரே நான் உங்க ஜனம், அப்பா நான் உங்க ஜனம், நீ என்னுடைய தேவன், எனக்கு விடுதலை தாங்க. எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காக நன்றி. இந்த காலை வேளையில நீர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரமாணங்கள், உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய கற்பனைகள் எங்களுடைய இருதயத்திலே எழுதப்படவும், ஆண்டவரே எங்களுடைய மனதில் அவைகளை வைத்து வழிநடக்கவும் நீரே எங்களுடைய தேவன் என்று சொல்லி அறிக்கை எடுக்கிறோம். நாங்கள் உங்க ஜனம்ப்பா, எங்களுக்கு விடுதலை ஏத்தாரோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.